துப்பாக்கி முனையில் போர் புரிய போசும் முனைந்தாரே உலகறிஞர் திலகர் ஒரு பக்கம் கூக்குரலிட்டார். சந்திரசேகர் மயில் சுதந்திர வெறி மகாகவி பாரதிதான் இதில் மிகவும் கூறி எவ்வளவு மனிதர்கள் பிடிக்க முடியாமல் சென்னமானவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார். ஆங்கிலேயர் ஆட்சியில் எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்த சென்னம்மாள் இன்று போற்றப்படுகிறார். From grade 5, something from grade 2 as in வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் மன்னர்களில் முக்கியமானவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். வீரம் என்றாலே என் கண்முன் தோன்றும் ஒருவராக வீரபாண்டிய கட்டபொம்மன் வீர விளக்கமிட்டவர் புலித்தேவர். Pragati from UKG, Mitali Sri from UKG, Pranita Sri from first B, Viveka of first B, Dharnisri of third, Sri Divya of the grade third as in Jhansi Rani. ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் ராணி லட்சுமிபாய் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நபராக இருந்தவர். இவர் துர்க்கையை போன்ற தைரியமும் சரஸ்வதி தேவியை போன்ற புத்திசாலித்தனமும் கொண்டவர். குறிப்பாக ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறையை உடைத்தெறிந்த ஜான்சி ராணி தனது அசத்தலான திறனால் ஒரு பெண்ணால் இப்படியும் இருக்க முடியும் என்று நிரூபித்தவர். தன் பீடத்தை கூட பிரிட்டிஷ்காரர்கள் தொடவிடாமல் செய்தவர் ஜான்சி ராணி மறைந்தாலும் அவருடைய வீரம் ரௌத்திரம் பல பெண்களிடையே பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. ஜான்சி ராணியின் வீர வரலாறு. மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு மற்றும் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுடன் பணியாற்றினார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியலில் முன்னணியாக இவரது பங்கு அதிகரித்தது. இவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் இந்தியாவின் துணை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 பதவிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் என்ற பெருமையை பெற்றவர். இந்தியா ஒரு தேசமாக வளர முக்கிய காரணமாக இருந்தவர் இந்தியாவில் வீரமுள்ளவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்ட வீர பெண்மணி ஆவார். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது பேகம் தனது ஆதரவாளரோடு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டவர். லக்னோவை கைப்பற்ற செய்தார். ஆனால் மீண்டும் ஆங்கிலேய படையில் லக்னோவை கிழக்கு நேரிட்டதால் பேகம் பின்வாங்கினார். இந்திய மன்னர்கள் யாரும் புகலிடம் அளிக்காத முன்வராதால் இமயமலை காடுகளிலேயே தன் இறுதி காலத்தை கழித்தவர் பேகம். லக்னோ அரசு பேகமின் நினைவாக பழுங்கு கல்லிலான சிலையை மாநில அரசு அமைத்துள்ளது. ஆங்கிலம் ஹச்டர் மஹால். விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இவருக்கு பாரதி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக போரிட்டவர். சாதிகள் இல்லடி பாப்பா என்று கூறிய பாரதி தீண்டாமை அறவே வெறுத்தவர் பாரதியார். மகாகவி மறைந்தாலும் அவரது கவிதைகளால் இன்றைக்கும் நமக்கு தேசபக்தியை ஊட்டிக் கொண்டு இருக்கிறது மகாகவி பாரதியார். ஒண்டி வீரன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட பாளைய தலைவர்களின் ஒண்டி வீரனும் ஒருவர். புலித்தேவனின் படையில் தளபதியாக செயல்பட்ட பொட்டி பகடை மற்றும் கருப்பன் பகடை போன்றவரும் இவருடைய விடுதலை போராட்டத்தில் வித்திட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேய படை என்று சொல்லலாம். வரலாற்றில் ஏடுகள் பதிவு செய்ய மறந்தாலும்
மறுத்தாலும் ஒண்டி வீரன் போன்ற பல வீரர்களின் வீரதீர செயல்களை நாட்டுப்புற வாய்மொழியாக மரபுகள் நமக்கு பதிவு செய்கின்றது. ஒண்டி வீரன். Niranjana Devi of UKG, Kabisha of First B as in Veeramangai வேலுநாச்சியார். ராணி வேலுநாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போரிட்ட பெண் விடுதலை போராட்ட தலைவி. இவரே இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையும் ஆவார். சிலம்பம், வாழ்வீச்சு, அம்பு எய்தல், ஈட்டி எய்தல், குதிரையேற்றம், யானையேற்றம் என்று எல்லா போர்க்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்று அழைக்கப்பட்டார். இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர். இவரது பிறந்தநாள் அன்று இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அமைதியான மனிதர். ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை அவர் பார்த்தவர். அதன் காரணமாக அவர் சுதந்திர போராட்டத்தில் சேர முடிவு செய்தார். நேரு நவீன இந்திய சிந்தனை கொண்டவர். இந்தியாவில் மிகவும் நவீனமாக மற்றும் நாகரிகமாக நடத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டவர். உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படிப்பதே முக்கியம் என்ற வாசகத்திற்கு இணங்க சரித்திரம் போற்றும் மனிதராக நேரு அவர்கள் இன்றும் போற்றப்படுகிறார். ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். இந்திய விடுதலை போராட்டத்தில் வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நாட்டின் விடுதலைக்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல இயக்கங்களை வழிநடத்தியவர். சத்தியமும் அகிம்சையும் இவரது வாழ்க்கையின் கொள்கையாகவே கொண்டவர். உலக உத்தமர் மகாத்மா காந்தி அவர்கள். இசையாளினி and Lakshmi and Adi சிங் இந்த இந்திய விடுதலை போராட்ட வீரரும் இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு முக்கிய புரட்சியாளரும் ஆவார். பகத்சிங் தனது வீரம் மற்றும் புரட்சிகரமான செயல்களுக்காக பிரபலமானவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக குடும்பத்தோடு ஈடுபடுத்தப்பட்டவர். இவர் சுதந்திரத்திற்காக போராடியது மட்டுமல்லாமல் தனது உயிரையும் கொடுப்பதற்கு அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. இவரது மரணம் நாடு முழுவதும் உயர்ந்த தேசபக்தி உணர்வுகளை கொண்டு வந்தது. இவற்றை பின்பற்றுபவர்கள் இவரை ஒரு தியாகியாகவே கருதினர். நான் இறந்தால் என் பிள்ளத்தை வாங்காதே என்று நீ வாங்கினால் அழுவாய் என்றும் தாயிடம் சொன்ன வீர பகத்சிங் சாவின் வாசலில் நின்று பகத்சிங் உடன் இருந்தவர்களை பார்த்து, வெள்ளைக்கார அதிகாரியே, நீங்கள் பாக்கியசாலிகள். இந்திய மண்ணில் வீரர்கள் தம் நாட்டு விடுதலைக்காக புன்னகையோடு மரணம் தழுவும் காட்சியை நேரில் பார்க்கும் புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று தூக்கு மேடையின் முன் சிரித்து கொண்டே சொன்னவர் பகத்சிங் அவர்கள். பிரியதர்ஷினி காந்தி இந்தியாவின் 3வது பிரதமரும் முதல் பெண் பிரதமரும் ஆவார். ஆண் ஆதிக்கம் மிக்க உலகில் தனி ஒரு பெண்ணாக நின்று அனைத்து சவால்களையும் முறியெடுத்து உலக அரங்கில் குறிப்பிடத்தக்க தலைவர்களில் ஒருவராக உயர்ந்து விளங்கியவர். இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று பிரபலமாக அழைக்கப்பட்டவர். இந்திரா காந்தி தொலைநோக்கு பார்வையுடன் தைரியமும் கொண்டவர். இந்தியாவின் இந்திரா காந்தி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு மாமனிதராக இவர் காணப்படுகிறார். இவர் தனது நாட்டை அமைதிப்படுத்தி வைத்திருக்கவும் ஆங்கிலேயரிடம் தான் வேலை செய்யக்கூடாது என்று கருதி தனது பதவியை ராஜினாமா செய்தவர். இந்திய விடுதலைக்காக மிகவும் சிறந்த முறையில் இந்திய ராணுவத்தை பலப்படுத்தினார். இனம், மதம், பேதங்களை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவராக இவர் காணப்படுகிறார். பயந்தவன் வாழ்க்கையில் தகராறு, துணிந்தவன் வாழ்க்கையில் வரலாறு என்ற வரிகளுக்கு ஏற்ப இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வாபூஸ் என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் பிள்ளை ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர். ஆங்கிலேய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். இவர் தொடங்கிய சுதேசிய நீராவி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல்வழி போக்குவரத்தை மேற்கொண்டது. வாவு சிதம்பரம் அவர்கள் அரசியல் வாழ்விலும் தமிழ் பணியிலும் தன்னிகரற்ற திகழ்ந்த கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மன் என பல பெயர்களால் அளிக்கப்படுபவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அன்னிவுட் பெசன்ட் என்பவர் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் ஆவார். லிங்க் என்ற பெயரில் எழுதினார். பெண் விடுதலை, தொழிலாளர் உரிமை, குடும்ப கட்டுப்பாடு போன்ற பலவற்றில் தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்தவர். அன்னி பெசன்ட் அம்மையார் பின்னர் இந்தியாவின் சுதந்திரம் கிடைக்காமல் இந்திய மக்கள் அடிமைப்பட்டு இருப்பதை கண்ட அவர் காங்கிரஸ் விடுதலை இயக்கத்தில் இணைந்து காங்கிரஸ் இயக்கத்தில் தலைமை வகித்த முதல் பெண்மணியாகவும் இருந்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆவார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தவர். 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய நேரத்தில் திருப்பூர் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு படைக்கு தலைமையேற்று அணிவகுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் இந்திய தேசிய கொடியோடு ஏந்தியபடி மயங்கி விழுந்தார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் நீத்தவர்.
இதனால் இவர் குடியாத்த குமரன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் திருப்பூர் குமரன் அவர்கள். டாக்டர் முத்துலட்சுமி லெட்டி இவர் மருத்துவர், சமூக போராளி, பெண் உரிமை தன்னார்வலர் மற்றும் எழுத்தாளர். பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலவிய காலகட்டத்தில் இதை உடைத்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து நாட்டின் முதல் பெண்ணான முத்துலட்சுமி படிப்பில் சிறந்து விளங்கினார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்ற பெருமையும் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் முதல் துணை மேயர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. அன்றைய சென்னை மாநகரத்தில் சட்டசபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. APJ அப்துல் கலாம் இவர் இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் விண்வெளி பொறியாளராக பணியாற்றியவர். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் பங்களிப்பால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். கலாம் தனது இந்தியா 2020 என்ற புத்தகத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற திட்டங்களை முன்மொழிந்தவர். இவர் 2011ஆம் ஆண்டு தேச இளைஞர்களுக்கு இந்தியாவின் ஊழலை ஒழிப்பதை மையமாக கொண்டு நான் என்ன தர முடியும் என்ற இயக்கத்தின் ஆரம்பித்தவர் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம். ஒரு விடுதலை போராட்ட ஆர்வமும் மற்றும் அரசியல்வாதியும் ஆவார். இந்திய அரசியலில் இவர் கிங்மேன் என்று அழைக்கப்படுகிறார். ஆங்கில அரசால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டவர். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு காமராஜர் மக்களவையில் உறுப்பினராக பணியாற்றினார். பின்னர் சென்னை மாநிலத்தின் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு மாநிலத்தின் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதிலும் ஏழை மற்றும் பின்தங்கியவர்களின் வாழ்க்கையில் தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றினார். குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் பள்ளி குழந்தைகள் தமிழகத்தின் கல்வியை மேம்படுத்துவதிலும் இவர் ஆற்றிய பங்கின் காரணமாக கல்வி தந்தை என்றும் பரவலாக அறியப்படுகிறார். இவர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கருமை வீரர் என்று அழைக்கப்படுகிறார். காமராஜர். டாக்டர் அம்பேத்கர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஒரு இந்திய சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் ஆவார். இவர் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்ற பின்னர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைமை தாங்கினார். மும்பை பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மற்றும் அரசியல் அறிவு பட்டம் பெற்ற பிறகு லண்டன் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், குஜராத்தி, இந்தி, மராத்தி, சமஸ்கிருதம், பாலி மற்றும் பாரசீகம் என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். அரசியல் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர். இந்திய தாய், இந்தியா அல்லது பாரத மாதா என்பது இந்தியாவின் அன்னை வடிவமாக உருவகப்படுத்தி பாலித்தலை குறிக்கும். ஏதோ ஒன்றின் காரணமாக நாட்டை நபராக அடையாளப்படுத்தி இந்திய பண்பாட்டின் அனைத்து பெண் கடவுள்களின் குணங்களை ஒன்றிணைத்து குறிப்பாக துர்க்கையின் வடிவத்தை ஒத்து உருவாக்கப்பட்டவர். பொதுவாக இந்திய அன்னை காவி வண்ணம் அல்லது மூவர்ண புடவை அணிந்து இந்திய தேசிய கொடியை ஏந்தியவாறு அமைக்கப்படுகிறார். சில நேரங்களில் சிங்கத்துடனும் காட்சியளிக்கிறார் இந்திய தாய் பாரத மாதா.
தேசிய கொடியில் உள்ள வண்ணங்களை கொண்டு நம் பள்ளி மாணவர்கள் தனது பல்வேறு கலைத்திறன்களை காண்பிக்கிறார்கள்.